So welcome. Root 48.4 by 0.289. So denominator கவனிங்க 1 2 3 டெசிமல் தள்ளி புள்ளி இருக்கா, அந்த புள்ளியை நம்ம கேன்சல் பண்ணோம்னா டினாமினேட்டர் நம்ம என்ன பண்ணோம், 1000 மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 1000 மல்டிபிள் பண்ணும்போது நியூமரேட்டர் நம்ம 1000 மல்டிபிள் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது மேலே நியூமரேட்டர் 1000 மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ஜீரோவுக்கு ஒரு டெசிமல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீ 100 தான். 100 484 கூட மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 100 இது கூட 2 ஜீரோ வந்துடுவோம். பை ரூட் அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 289 1000 மல்டிப்ளை பண்ணும்போது டெசிமல் கேன்சல் ஆகி 289 வந்துடுவார். அடுத்தது இந்த 22 ஸ்கொயர், இது தெரிஞ்சுங்க. 22 ஸ்கொயர் நம்ம என்ன வரும், 484. 70 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 22 ஸ்கொயர் 484, 484 இருக்கா, அப்போ இது 22 ஸ்கொயரா, அப்போ இது 484 ஸ்கொயர் ரூட் 20 ஸ்கொயர் அப்படின்னா 22 போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அப்போ இது 220. நம்ம 220 மல்டிபிள் பண்ணால் இது வந்துடும். 289 என்னோட ஸ்கொயர் 17 ஸ்கொயர், அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 289 நம்ம என்ன எழுதலாம், 17 எழுதிக்கலாம். அப்போ 220 70 நம்ம 17 டிவைட் பண்ணுங்க. ஒரு வாட்டி 17 மீது ரிமைண்டர் 5, இந்த ஜீரோ எடுக்கிறோம். 2 வாட்டி 34 மீது ரிமைண்டர் 16. அப்போ நமக்கு கோஷன் 12 கிடைக்குது. எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், 17 மல்டிப்ளை பண்ணுறோம். ரிமைண்டர் நமக்கு என்ன கேட்டு 16. அப்போ 12 16 by 17. C is the answer. Thank you.